ஹாய் ஹலோ ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஆரமோட எஃப்எஃப் வந்து பர்த்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். 3 ஷாட் போய்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுது, என்ன இப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ பார்ட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃபோட நேம் வந்து யூ ஆர் ஜஸ்ட் மை ஹஸ்பண்ட் இந்த ஜூனி தான் அந்த எஃப்எஃபோட நேம். ஸோ வந்துட்டு நிறையா பேர் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் வந்து லைக் கமெண்ட் பண்ணிடுங்கடா, எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேடா, தென் ஆரம்க்கு வந்து நம்ம விஷ் பண்ணிடுவோம். ஆரம் ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே, சிங்கிள் சிக்கா ஹேயோம். ரொம்ப வந்து நான் உன்னை மிஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு அவங்களோட கஷ்டமெல்லாம் அப்படியே காற்றுல அப்படியே மறைஞ்சு போயிடணும். ஸோ வந்து நீங்கள் எழுதுகிற சாங்ஸ் எல்லாமே வந்து ஹிட் அடிக்கணும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா சாங்ஸ் எழுதும் போதும் வந்து நல்லபடியாக இருக்கணும். ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ வந்துட்டு இதான் என்னோடய விஷயம். நான் ஆசைப்படுறது அதுதான். ஸோ ஓகேடா, இப்போ நான் வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா, ஒயன் வந்து ஏர்போர்ட்டில், அதாவது சவுத் கொரியா ஏர்போர்ட்டில் இறங்கி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்து அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஈஷா வந்துட்டு நான் இருக்கிறதே உனக்கு பெருசு, இதில் இன்னொரு ஃப்ரெண்டு வேறையா, போதுண்டி என்னை பாடாப்படுத்தி வைக்கிறது போதும், அவளையாவது விட்டு வை அப்படின்னு சொல்லிவிட்டு எச்சி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒயனை வந்து ஒரு ஒரு மனுஷியாகவே மதிக்கலை அவங்க. ஸோ வந்துட்டு எந்த நேரம் பார்த்தாலும் பிடிஎஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அது வந்து அவங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஈஷாவுக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு இப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க, செட்டிலாம் ஆகிடுச்சான். ஸோ அந்த ஹவுஸ் போய் பார்த்துறாங்க. ஸோ பார்த்துட்டு வந்து ஈஷாவுக்கு வந்து அந்த ஹவுஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ வந்துட்டு சவுத் கொரியாவில் சொன்ன மாதிரி வந்து ஹவுஸ் அப்படின்றதுல வந்து அதெல்லாம் வந்து அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ஈஷாவுக்கு வந்து பிடிச்சிருக்குது. ஒயனுக்கும் வந்து ஆல்சோ பிடிச்சிருக்கு. ஒயனுக்கு வந்து பிடிக்காமல் இருக்குமா, சவுத் கொரியா அப்படின்றதே வந்து அவங்க மாமியார் வீடு, ஹஸ்பண்டோட ஊர். ஸோ வந்துட்டு அவங்க வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. சாரிடா. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்களா. ஓகேடி, ஓகே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஓகே, நீ எதுவும் சொல்ல வேணாடி, நீ என்ன சொல்ல வர அப்படின்றத உன் மனசுலேருந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்களா. ஸோ ஓட்டிட்டு இப்படியே வந்து சாரிடா, எனக்கு சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, சாரிடா. ஓகே, நம்ம இப்போ எஃப்எஃப்குள்ளே போகலாம், ஸ்டோரிக்குள்ளே போகலாம், ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்துட்டு இப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு ஈஷா பொயான் 2 பேரும் வந்துட்டு அந்த ஹவுஸை சுற்றி பார்ப்போம் இல்லையா, நியூ ஹவுஸ் தானே. ஸோ இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளவர், ஸோ அந்த க்ரீனரியாக இருக்குது. ஸோ அது வந்து 2 பேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்டன்னிங்காக இருக்குது அந்த ஹவுஸு. ஸோ இப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் தான். ஸோ வந்துட்டு வேகமாக வந்து ஒயன் வந்து எழுந்திரிக்கிறாங்க. ஸோ எழுந்திரிச்சு வந்துட்டு வேகமாக வந்து அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ஸோ அவங்களோட மார்னிங் ரொட்டீன் என்ன, ஸோ அது எல்லாத்தையும் வந்து முடிக்கிறாங்க. ஸோ முடிச்சுட்டு வந்து டைம் வந்து 6 o'clock கூட ஆகியிருக்காது. ஸோ அதுங்களாட்டி வேகமாக எழுப்புறாங்க. ஸோ வந்துட்டு எழுப்பிட்டு அவங்களும் எழுந்திரிச்சு அவங்களோட வேலையை முடிக்கிறாங்க. ஸோ ஈஷா வந்து அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு அவளே வந்து வேகமாக எழுப்புறாங்க. ஸோ எழுப்பிட்டு வேகமாக கிளப்புறாங்க. எழுந்திரி ஈஷா, எழுந்திரி, டக்குன்னு எழுந்திரிச்சு நான் வந்து உன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பைத்தியம் போ, அவங்ககிட்ட காலையிலேயே டிஸ்டர்ப் பண்ணாத, நல்லா இருக்குது இந்த அட்மாஸ்பியர், என்னை கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ சொல்லவும் வந்துட்டு வயன் வந்து வேகமாக வந்து பக்கத்தில் தண்ணி இருக்கும். ஸோ அதை தூக்கி மூஞ்சில் வேகமாக ஊற்றுறாங்க. ஒயன் என்ன பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எழுந்திரடி, முதல்ல 6 மணி ஆகுது, இன்னமும் தூங்கிட்டு இருக்கிற, நீனா ஒரு பொம்பளை பிள்ளையாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் திட்டவும் வந்துட்டு அந்த மாதிரி கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிற, மணி 6 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வயன் திட்டுறாங்க ஈஷாவை. ஸோ ஈஷா வந்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ அழுதுகிட்டே புலம்புறாங்க. ஐயோ, இந்த ஒரு ஆர்மியை வச்சுக்கிட்டு நான் ஒரு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேனே. ஸோ எனக்குன்னு வீடியோ காலம் பிறக்காதா. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பைத்தியம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளாம். ஸோ வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஈஷா. ஸோ வந்துட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு வேகமாக போயிட்டு வயன் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, நம்ம இங்கே போகிறோம்னு சொல்லலை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ
பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேகமாக அவங்க போயிடுறாங்க. ஓ இந்த பைத்தியம் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்குன்னு தெரியலை, இன்னைக்கு என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே, புது இடமா இருக்கு, என்னை எங்கேயும் கொண்டு போய் மாட்டி விட்றாம இருந்தாலே எனக்கு அதுவே போதும், நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே இப்போ டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ அவங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பிட்டு இது பண்ணி எல்லாருமே வந்து 2 பேரும் ஸோ கிளம்பிட்டு வந்து டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வந்து டாக்ஸியும் வந்துடுது. ஸோ வந்துட்டோன்னே வந்து ஈஷா கிட்ட வந்து இன்னுமே ஸ்டில் வந்து எங்கே போகிறோன்றது சொல்லலை. ஈஷா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எங்கே போகிறோம் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னாலாவது எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும், சொல்லு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஒயன் வந்து ஸ்டில் ஒன்றுமே சொல்லாமல் அவங்க கேட்குறதுக்கு ம் 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 அப்படின்னு நம்ம கேட்காத மாதிரி ஊன்னு மட்டும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து அது சொல்லிக்கிட்டே வராங்க. சில சமயம் ஊன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படியே அமைதியாக வராங்க சைலண்ட்டாக. ஸோ இப்படியே தான் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து அந்த டாக்ஸி போய் நிற்கிற இடம் வந்து ஹைப் முன்னாடி தான் போய் நிற்கிது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அங்கே போய் நிற்கவும் வந்துட்டு ஏய் எந்த இடம்டி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து ஒயன்கிட்ட வந்து ஈஷா கேட்குறாங்க. கேட்டு அவங்க ஈஷாவே சொல்கிறாங்க, ஓ இந்த பிடிஎஸ் அவங்க இந்த பசங்களாம் வந்துட்டு ஆர்மிஸ்க்கு ஏதோ பார்ட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னியே, ஓ அந்த இடமாடி அப்படின்னு கேட்கும். அந்த ஈஷாவோட மண்டையில் டொப்புன்னு ஒரு அடியை அடிச்சுட்டு ஒயன், இல்லடி அது இல்லடி இது ஹைப்டி, அந்த ஹோட்டல் வந்து வேறு இடம்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இன்னும் பெருசாக இருக்கும்டி, பெரிய ஹோட்டல் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏன்டி இங்கே வந்திருக்குற, இது என்ன பில்டிங்டி, பட் பெருசாக தாண்டி இருக்குது இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இழிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக இழிக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் வந்து ஒயன் சொல்கிறாங்க, இது வந்து பிடிஎஸ் மெம்பர் இருக்கிற இடம்டி. ஸோ அதான் இப்போ கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் அடவும் இல்லை, அதாண்டி நான் உன்னை இப்போயே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு போயிட்டு வந்து நம்ம அந்த ஹோட்டலுக்கு தாண்டி போகிறோம். ஸோ வந்துட்டு எங்கே இருக்குது அந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஒயன். ஈஷா வந்து இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்றது தான் ஈஷாவோட மைண்ட் வாய்ஸு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒயன் வந்து இது பார்த்தாச்சுடி, ஸோ எங்கே ஆளையே காணோம், யாரும் வெளியில் வரமாட்டாங்களோ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயன் வந்து தேடுறாங்க. ஒயன் வந்து அப்புறம் ஈஷா நினச்சிக்கிறாங்க ஒயன் இந்த மாதிரி தேடவும், இவளுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இங்கே இருப்பாங்க போல இருக்கு, ஆனால் இங்கே தடவை வராளே, இவளுக்கு எப்படி தெரியும் இந்த இடம், இங்கே யார் இவளுக்கு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுக்கிட்டே கேட்குறாங்க ஒயன்கிட்ட. என்ன ஒயன், யார் அவ்வளோ முன்புறமாக தேடுற, உனக்கு யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்களாடி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கேட்கவும் வந்துட்டு ஒயன் சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்களா, ஐயோ என்னடி இப்படி கேட்டுட்டேன், நான் வருஷம் முழுக்க காலம் முழுக்க நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது யார், என் ஹஸ்பண்டை பற்றி தான். ஸோ சவுத் கொரியாவில் யார் இருக்கா, என் ஹஸ்பண்டு தான். ஸோ ஹைப்பு முன்னாடி நான் நிற்கிறேன்னா என்ன விஷயமா இருக்கும், நீயே சொல்லு. ஓ ஒயன், ஏன்டி இப்படி என்னை சாவடிக்கிற, உருப்படியாக சொல்லி தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து ஒயன் வந்து இந்த கொரியன் கேர்ள்லாம் வந்து க்யூட் ரியாக்ஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செய்வாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு பேச்சுக்கும் இடையில, அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில எண்டு முடியும் போது வந்துட்டு க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து இங்கே ஈஷாக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ முதல்ல இந்த மாதிரி செய்கிறது நிப்பாட்டடி, எனக்கு இது பிடிக்கவே இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு பிடிச்சிருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் முன்னாடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஷா திட்டுறாங்க. ஸோ திட்டிக்கிட்டே இருக்கும்போது இப்படியே வந்து போகுது. ஸோ வந்துட்டு வாடி நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹோட்டலுக்கு போகலாண்டி, அந்த ஹோட்டலோட நேம் என்னவா போட்டிருந்துச்சி ஃபோனில், அந்த ஹோட்டலோட நேம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து ஒரு ஹோட்டலோட நேம் வந்து சொல்கிறாங்க அந்த டாக்ஸியில் ஏறிட்டோம். ஸோ ஏறிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த ஹோட்டல்மா, பிடிஎஸ் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களே, ஸோ ஆர்மிஸ்க்கு பார்ட்டி கொடுக்குறதா, அந்த ஹோட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்குறாரு. பிகாஸ் வந்து அவருமே கூட ஆர்மி தான். ஸோ வந்துட்டு பிடிஎஸ் சாங்ஸ்லாம் நிறையா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு வயன் இந்த மாதிரி கேட்கும் வந்து அண்ணா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கொரியனில் கேட்குறாங்க. ஸோ பிகாஸ் அவங்க தான் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்னன்னா
அண்ணே உங்களுக்கு எப்படிண்ணே தெரியும் நீங்கள் ஆர்மியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து சின்ன வயசு பையன்தான். ஸோ அவங்ககிட்ட வந்து ஒயன்னு கேட்குறாங்க. கேட்கவும் அட ஆமாம்மா நீ ஆர்மி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு மேலே எக்ஸைட்டடாக கேட்குறாரு. அந்த பையன் எக்ஸைட்டடாக கேட்குறான். ஸோ கேட்டுட்டோன்னே வந்து ஈஷா வந்து நினச்சிக்கிறாங்க, ஐயோ லூசு லூசு சேர்ந்துருச்சு போல இருக்குதே, இனி நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க வந்துட்டு இவங்க வந்து ஒயன் வந்து டாக்ஸியில் வந்து ஏறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் ஏறி உட்காந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே வர்ற மாதிரி. ஸோ வந்து டிரைவரும் ஆர்மியா போச்சுடா ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நம்மளை அறுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே உள்ளாருக்கே அழுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அழுதுகிட்டே பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வராங்க. ஸோ வந்து அந்த பையன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் டாக்ஸி ஓட்டுறான். அந்த பையன் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அந்த ஹோட்டல் முன்னாடி வந்து இறக்கி விட்டுறான். ஸோ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ்லேயே வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து இப்போலேருந்து ஸோ ஒயன் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போலேருந்து வந்து ஒரு 5 days கழிச்சு ஸோ அந்த பார்ட்டி இருக்க மாதிரி ஸோ வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ 2 daysக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சம் டாக்ஸஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆரம் தெரியுமா, ஸோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக சொல்கிறாங்க ஒயன். ஸோ வந்துட்டு அவன் தான் என்னோட ஹஸ்பண்டு, நான் அவனை தான் ஹஸ்பண்டாக நினச்சிட்டு இருக்கேன், வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த பையன் சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு வீதமா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ நான் லைக் பண்ணுறேம்மா வியோட வாய்ஸ் இருக்குது, அந்த டீப்பஸ்ட் வாய்ஸு, ஓ எனக்கு அவ்வளோதான் போச்சு, அதை கேட்டாலே அவ்வளோதான், அப்படியே நான் எந்திரிச்சு நின்று அப்படியே நானே ஆட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஸோ சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்படியே வந்து டாக்ஸஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க இங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கிட்ட வந்து அந்த டாக்ஸி மேலே வந்து சாஞ்சிக்கிட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு வந்துட்டு ஈஷா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்போ வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்துருப்பாங்களோ ஸோ அப்போயே வந்துட்டு இவங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ போகவும் வந்துட்டு அந்த பையனை வந்து இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறான். ஸோ வந்துட்டு போயிடுறான். ஸோ போயிட்டோன்னே வந்துட்டு இவங்க வந்து 2 பேரும் வந்து ஈஷா வந்து கேட்குறாங்க, ஒயன் நீ இப்போ எதுக்குடி வந்த, அதான் 5 நாள் இருக்குதுல்ல, இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் வந்துட்டு ஒயன் சொல்கிறாங்க, அட நம்ம வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா தானடி நம்மளுக்கு அப்புறமேட்டு வந்து அந்த பார்ட்டி நடக்கிற அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து சேர முடியும், அங்கேருந்து இங்கே எப்படி ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி டக்குன்னு வந்து சேர்ந்துடலாண்டி, அதான் டீம் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வருவாங்கடி, என்னோட 6 அண்ணனும் வருவாங்கடி, என்னோட ஹஸ்பண்டும் வருவான்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆரம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐயோ வயன் உன் ஹஸ்பண்டு புராணத்தை விடுவாயன் ப்ளீஸ் வயன், உன்ட்டு கெஞ்சி கேட்குறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து டாக்ஸஸ்லாம் போயிருக்கு. சரிடி பார்த்துட்டில்ல கிளம்பலாம்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருடி ஒரு நிமிஷம், வந்தோடனே கிளம்பலான்னு சொல்கிறியே, இருடி இந்த ஹோட்டலில் சுற்றி பார்க்கலாம், உள்ள போகலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை இழுக்கிறாங்க. ஐயோ ஒயன் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சு, வாடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. வந்துட்டு அந்த ஹோட்டல்லேருந்து அங்கே ஒயனுக்கு வந்து அந்த ஹோட்டல்லேருந்து போகவே முடியல, திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ வந்துட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக பார்த்துக்கிட்டே போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறாங்க ஒரு ஃபீலிங்கோடு, இவ கூட்டிகிட்டு போகிறாளே சுற்றி பார்க்க விடாம அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கோட கூட்டிகிட்டே போகிறாங்க. ஸோ அது ஃபீலிங்கோடு இருக்கிறாங்க. ஸோ கையை பிடிச்சி ஒயனோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறாங்க ஈஷா. ஸோ வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வீட்டுக்கும் போயிடுறாங்க. சரி என்ன ஈஷா என்னை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை கொடுத்து டைனிங் டேபிள் மேலே சாஞ்சி உட்காந்துருக்குறாங்க. ஸோ ஒயன் ஸோ இந்த மாதிரி ஈஷா திட்டிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஈஷா வந்து சொல்கிறாங்க, அந்த கையை வந்து டொப்புன்னு கையை தலை கீழே விழுவுற மாதிரி கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு, ஓம்மா தாயே உன்னோட இந்த ஆர்மி புராணம் தாங்கலடி, யாராவது ஒருத்தவங்கள பிடிச்சி கொடுத்துட்றேன்டி, அவங்கக்கிட்ட இந்த கதையெல்லாம் விட்றி என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவங்க அங்கிட்டு கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கிட்டு வந்துட்டு ஒயன் வந்து என்ன நினைக்கிறாங்களாம், ஆரம் என்ன ஷர்ட் போட்டுக்கிட்டு வருவான், ஸோ அவனுக்கு மேட்சிங்காக நம்ம என்ன ஷர்ட் போடலாம், ஸோ நம்ம என்ன வியர் பண்ணலாம், ஸோ அவன் எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிடுவான், எந்த கலரில் வச்சுக்கிடுவான், ஸோ அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒயன். ஸோ வந்துட்டு அப்போ நம்ம ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறது, இந்த ஷூ போடலாமா, ஸோ வந்துட்டு அவங்க மைண்டில் அப்படியே லைனாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு
ஈஷா அங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒயன் மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ஈஷா வந்து ஒயன் ஊ ஊ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு நிப்பாட்டின்னு இருப்பாங்க. ஸோ ஈஷா சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ திடீர்னு ஈஷா திரும்பி பார்க்கவும் வந்து இவங்க வந்து எதுவும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் அவளுக்கு புரியுது ஈஷாக்கு. ஸோ டப்புன்னு தலையில் அடிச்சுட்டு என்னடி இவ்வளோ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அங்கங்கே கையை காற்றுல ஆட்டிக்கிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன் என்னாடியும் பைத்தியம் ஆயிட்டியாடி ஐயோ எனக்கு பயமாக இருக்கேன் என் ஃப்ரெண்டு பைத்தியம் ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கண்டுக்கவே இல்லை. அவங்க இன்னும் வந்துட்டு அந்த இதுலேருந்து வரவே இல்லை. ஸோ மேலே கையை ஆட்டிக்கிட்டு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ இதுக்கு இது போடலாமா, அந்த 2 விரலை முன்னாடி நீட்டி ஸோ இதுக்கு இது போடலாமா, ஸோ இதுக்கு இது போட்டால் மேட்ச் ஆகுமா, ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாமா, ஸோ இந்த ட்ரெஸ் வச்சுக்கலாமா, இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஹேண்ட்பேக் வச்சுக்கலாமா, ஷூவையும் ட்ரெஸ்ஸையும் மேட்சிங்காக போடலாமா, இல்லை மேட்சிங்காக வந்து ஹேண்ட்பேக்கையும் ட்ரெஸ்ஸையும் மேட்சிங்காக போடலாமா, இல்லை மேட்சிங்காக வந்துட்டு ஷூவையும் பேக்கையும் வச்சுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க திருப்பி எகைன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஐயோ இந்த பைத்தியக்கிட்ட நான் பேசினேன்னா நானும் பைத்தியமாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்துட்டு ஈஷா எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் போகுது, டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு இப்போ வந்து அந்த டேட்டு தான், ஸோ பார்ட்டி டேட்டு தான். ஸோ வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஆளுமையும் வந்து அந்த டேஸில் வந்து ஃபன்னியாக பேசுகிறது. ஸோ வந்து எல்லா இடத்துலையும் வந்து போய் வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரியே போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஒயனு வந்து அங்கே சவுத் கொரியாவில் தானே இருக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டி நடக்கிற அந்த ஹாலுக்கு தான் வராங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்து ஸ்டைலிஷாக அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு அவங்க எப்படி ஆர்மி மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்மி எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி வராங்க. தலையில் வந்து அழகாக ஒரு ரெட் கலர் வந்து தொப்பி வச்சுக்கிட்டு, ஸோ கொரியனில் வந்து எப்படி கேர்ள்ஸ்லாம் வச்சு தலையில் வந்து வைக்குவாங்க, அது கேப் மாதிரி இருக்காது, முன்னாடி நீட்டிக்கெலாம் இருக்காது. ஸோ சாரிடா, முன்னாடி நீட்டிக்கிட்டுலாம் இருக்காது. ஸோ வந்துட்டு முன்னாடி ஏதோ தொப்பி மட்டும் இருக்கும். ஸோ அது ரவுண்டாக இருக்கும். ஸோ அம்பர்லா கூட எப்படி இருக்கும், ஸோ அம்பர்லா எப்படி இருக்கும், ஸோ அதோட மேற்பார்ட் மட்டும் ஸோ அந்த மாதிரி தொப்பி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நேஸ்க்கு கீழே இறங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெட் கலரில் போட்டிருக்குறாங்க. ஸோ ஓவர் கோட் வந்து லைட்டாக ஹிப் கிட்ட வரைக்கும் போட்டிருக்குறாங்க. ஸோ வந்து அது உள்ளார்க்க வந்து ஒயிட் கலர் சிமிஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி அது சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும் போதே வந்து அவங்க அந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. அதே மாதிரியே வந்துட்டு ஈஷாவையும் வந்து வம்படியாக எடுத்து கொடுத்து ஈஷாவுக்கு வந்து க்ரீன் கலரில் அந்த மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ க்ரீன் கலரில் ஈஷா ஃபேண்ட் ஷர்ட் மாதிரி, ஸோ வந்துட்டு கொரியன் கேர்ள்ஸ் ஃபேண்ட் ஷர்ட்லாம் எப்படி போடுவாங்க, ஸோ லைக் அந்த மாதிரி எடுத்து கொடுத்து போட சொல்லி அட்டமுடிச்சு போட சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ அவளும் வந்து தலையெழுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போட்டிருந்துருப்பாள். ஸோ வந்துட்டு எல்லாம் 2 பேரும் வந்துட்டு அந்த அவென்யூ அந்த அந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹால், ஸோ அதுக்குள்ளே தான் நுழையிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து நிறையா கூட்டமாக இருக்குது. ஸோ நிறையா ஸ்பேசஸில் வந்து பெரிய இடம் தான். ஸோ அப்படி இருந்துமே கூட நிறையா வந்து ஆர்மிஸ்லாம் நிறையா இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஆர்மிஸ்க்கெலாம் சொல்லவா வேணும். ஸோ ஆர்மிஸ் அப்படின்னாலே வந்து அந்த இடமே அவ்வளோதான், மூச்சு முட்டுற அளவுக்கு அந்த இடம் கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது. ஸோ இடிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ கையில் ஒன்று எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா வந்து அது கீழே சிந்தாமல் இருக்கா. ஸோ அந்த அளவுக்கு அது கூட்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அது மாதிரியே வந்து எல்லாருமே வந்துட்டு சில பேர் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு, டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கணும் இல்லையா, ஸோ அவங்க ஏற்பாடு பண்ணது, ஸோ அவங்க இருப்பாங்க இல்லையா மெயினாக. ஸோ அந்த மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நாம்ஜூனுக்கு வந்து இந்த சைடு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்டேலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பிடிஎஸ் மெம்பரை பார்த்துட்டு வந்து ஆவலாக வந்து கிட்டக்கு போகிறது, ஸோ சைன் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபன்னியானதெல்லாம் நிறையா போய்கிட்டு இருக்குது, ஃபன்னி மூமெண்ட்டெல்லாம் நிறையா போகுது. ஸோ இப்படியே வந்துட்டு ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி வாடி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா பிடிச்சி இழுக்கும். ஈஷா வந்துட்டு ஐயோ முடியலமா என்னால் அப்படின்ட்டு ஈஷா வந்து எப்போவும் அழுத்துக்கிட்டு தானே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஏன்னு வந்து ஏற்கனவே வந்து அவங்ககிட்ட சைன் வாங்கணும், ஸோ அப்படின்றதுக்காக வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க, கிஃப்ட்டெல்லாம் கொடுக்கணும். ஸோ அப்படின்லாம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இந்த 5 டேஸ்க்குள்ளே அந்த ஷாப்பிங்லாம் போகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஆரம்புக்கு ஒன்று, ஜிம்மினுக்கு ஒன்று,
இல்லை ஆரம்புக்குன்றது அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ வந்து ஆரம்புக்குன்றது தனியாக லவ்வபிள் சிம்பிள் வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அதான் தாஜ்மஹால். ஸோ அது வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அது வந்து தனியாக ஆரம்புக்கு கொடுக்கணும்னு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க இந்தியன் கால்டு இல்லை. ஸோ இந்தியனில் வந்து லவ்வுக்கு சிம்பிள் என்ன தாஜ்மஹால். ஸோ அதை வாங்கியிருந்திருப்பாங்க. ஏதோ அது ஆரம்புக்கு தெரியாது. ஸோ வந்து அதை வாங்கலாம், நம்ம ஊரில் தானே லவ்வோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விக்கு ஒன்று, ஜிமினுக்கு ஒன்று, அப்புறம் ஸோ இது ஜின்னனுக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொன்றும் வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அண்ணன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ ஆரம்புக்கு மட்டும் தாஜ்மஹால் லவ்வோட சிம்பிள் வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து க்யூட்டாகவும் இருக்கும். ஸோ லைட்லாம் செட்டிங் பண்ணி வாட்டர்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி. ஸோ ஜிகினா குட்டுற மாதிரிலாம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து சைடில் வந்து ரெட் கலரில் வந்துட்டு ஒரு ஹார்ட், அது உள்ளாக்க பிளட் இருக்க மாதிரி, ஸோ லைட்டாக பிளட் இருக்க மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாலா சைடும் அந்த மாதிரி ஹார்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வெளியில் வந்துட்டு இந்த கண்ணாடி வச்சு மூடி இருக்க மாதிரி. ஸோ அந்த ஹார்ட்டை திருப்பினா மட்டும் பிளட்டிங், அதான் அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த தண்ணி, ஸோ அது ஆடுறது மாதிரி. மற்றபடி அதுக்கு வெளியில் இருக்கிற அந்த மூடி இருக்கிற அந்த தாஜ்மஹாலை மூடி இருக்கிற அந்த கண்ணாடி வந்து ஒயிட் கலரில் தண்ணி கொடுத்துட்டுருக்கும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளார இருக்கிற ஹார்ட் வந்து அழகாக தெரியும். ஸோ அது வந்து பிளட் இருக்க மாதிரியே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்திருப்பாங்க நாம்ஜுனுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு எப்படியோ வந்து நேரம்லாம் போகுது. ஸோ வந்து எல்லா மெம்பர்ஸையும் வந்து பார்த்துட்டாங்க ஒயன்ஸ். பட் வந்து நாம்ஜூன் கிட்ட போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று தயக்கமாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் சொன்னாங்க நான் தான் நாம்ஜூனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாலும். பட் நாம்ஜூனை திடீர்னு எய்த்தாப்பில் பார்க்கும்போது வந்து அந்த இது வந்து அப்படியே வந்து வார்த்தையே வரலை. ஸோ அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டக்கு போகணுன்னு தோணவே இல்லை. இப்படி நான் நின்று பார்த்துக்கிறேனே ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்புறமேட்டு வந்துட்டு அப்போ ஈஷா தான் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்களே. ஸோ ஈஷா வந்து ஐயோ இந்த பைத்தியம் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிட்டு, ஏய் ஐயன் என்னடி பண்ணுற, நானெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன்டி, ஐயோ உங்கள் டிஷ்ஷெல்லாம் செம்மையாக இருக்குடி, இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்டி, பிகாஸ் ஃபுட்டுடி அப்படின்னு சொல்கிறான். பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வயன், இதெல்லாம் வெளியிலேயே கிடைக்குது, ஏன்டி இப்படி அலையிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்தது உன்னோட ஆளை பார்க்குறதுக்கு, நான் வந்தது ஃபுட்டுக்காக, நான் வந்து சும்மா தானே, ஸோ ஃபுட்டையாவது அனுபவிச்சு சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நல்லாவும் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியே தான் போகுது. ஸோ வந்துட்டு நாம்ஜூனோட மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாம்ஜூன் வந்து நினச்சிக்கிறாங்க, ஸோ அந்த இடத்துல வந்து எல்லா ஊர்லேருந்தும் வர முடிஞ்ச ஆர்மிங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த நம்மளுக்கு அந்த மெசேஜ் பண்ண அந்த பொண்ணு வந்திருக்கும்ல, ஸோ அப்படின்ட்டு ஒரு தாட் வந்து வருது நாம்ஜூனுக்கு. ஸோ இந்த மாதிரியே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து ஒரு சைடு வந்து வந்திருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கும். இன்னொரு சைடு வந்து அந்த பொண்ணு வந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு நாம்ஜூனோட மைண்டில். ஸோ வந்து பிகாஸ் நாம்ஜூனுக்கு வந்து அந்த அந்த ஐ வாண்ட் டு ரேப் யுவர் ஹேர் லைக் மை ஹஸ்பண்ட் சொல்லியிருந்துருவாங்க இல்லையா. ஸோ அது வந்து அது திருப்பி எகெயின் அண்ட் எகெயின் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அவங்களோட மைண்டில், நாம்ஜூனோட மைண்டில். ஸோ அந்த ஒரு மெசேஜும் வந்து நாம்ஜூனுக்கு வந்து லவ் வந்துருச்சு. ஸோ வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நாம்ஜூனுக்கு. ஸோ வந்து நாம்ஜூன் நினைக்கிறாங்க, ஸோ அந்த பொண்ணு இங்கே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு மைண்ட்லேயே நினச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஸோ நிற்க வந்துட்டு அங்கே வந்து எல்லா கேர்ள்ஸும் கொஞ்சம் வந்து எல்லா நாட்டோட கேர்ள்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க. பட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிறையா ஆளுங்க நிற்பாங்க. ஸோ வந்து சவுத் கொரியாவிலேருந்து இன்னும் நிறையா ஆளுங்க வந்திருந்திருப்பாங்க. ஸோ நிறையா ஆர்மிஸ்லாம் வந்திருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே தான் வந்து டைம் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸ்னாம்ஜூன் வந்து அவளை வந்து ஐ மீன் அந்த பொண்ணு, அதாவது ஒய்யனு தான். ஸோ அவங்கள அந்த பொண்ணை வந்து நம்ம முன்னாடி பார்த்துட மாட்டோமா, கண்ணு முன்னாடி பார்த்துட மாட்டோமா அப்படின்லாம் வந்து நாம்ஜூன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வந்து நாம்ஜூன் வந்து fall in love. ஸோ வந்து அந்த நிமிஷமே அந்த மெசேஜ்லேயே நாம்ஜூன் வந்து அதை விழுந்திருந்திருப்பாங்க. ஸோ லவ்வில், ஸோ வயன் மேலே. ஸோ அப்போயே நாம்ஜூனுக்கு வந்து லவ் வந்துருந்துருக்கும். ஸோ இப்படியே வந்து அந்த பொண்ணு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணாக இருக்குமா அப்படின்ட்டு அவங்க முன்னாடி வந்து க்ராஸ் பண்ணி போகிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே, ஸோ ஆர்மி கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கவும் வந்துட்டு சரி இப்போ நம்ம வந்து ரூமில் போயிட்டு நம்ம லைவ் போகலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. பட் இப்போயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாட்டும் வந்து வருது. ஏன்னா வந்து எல்லாருமே பார்ட்டியில் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ யாருமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் சரி வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மைண்டுமா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்புறமேட்டு வந்து இப்படியே போகுது. ஸோ வந்துட்டு வந்துட்டு வந்து இங்கே இந்த ஒரு சைடு ஒரு கும்பலாக நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ வந்து ஆரம்பை சுற்றி வந்து நிறையா கேர்ள்ஸ்லாம் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ வந்து சைன் வாங்குறது அப்படி இப்படின்னு நிறையா இந்த செல்ஃபீஸ் எடுக்கிறது ஸோ அப்படின்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை வந்து கார்ட்ஸ்லாம் யாரையும் வந்து தடுக்கலை. ஸோ வந்து நீங்களாம் யாரும் வந்து கிட்டக்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்க்தன் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ பங்க்தன் மெம்பர்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஓகே ஏன்னா வந்து உங்களுக்காக இது பண்ணுறது தானே, மீட் பண்ணுறது தானே. ஸோ வந்துட்டு அவங்கள இந்த மாதிரி தடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த இதே வந்து இந்த சுவாரஸ்யமே போயிடும் இல்லையா. ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சுவாரஸ்யமே போயிடும் இல்லையா. ஸோ அதனால வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் யாரும் கிட்ட வர வேணாம், இங்கே இருக்கவங்க எல்லாமே ஆர்மி தான், ஸோ இவங்களால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃபி இருந்தாலும் சரி எது கிஃப்ட் பண்ணாலும் சரி நாங்கள் அதை அது கொடுக்கறதுக்கு மட்டும் நாங்கள் உங்களை கூப்பிட்றோம், மற்றபடி நீங்கள் எதுவும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தள்ளியும் நிற்க வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விட்டுடுறாங்க. ஸோ அது மாதிரி சொல்லி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாரும் கிட்டக்க வரல. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸ்கிட்டே வந்து அந்த 7 மெம்பர்ஸ்கிட்டே வந்து கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு 8th நாம்ஜூன் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு நாம்ஜூனுக்கு அப்போ தான் வந்து நம்மளோட பிஏ வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற அந்த ஐடி வந்துட்டு இப்போ வந்து கொரியாவில் இருக்க மாதிரி சவுத் கொரியாவில் இருக்க மாதிரி காட்டுது சார் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற சவுத் கொரியாலையா, அப்போ அவன் இங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் மைண்டில் நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்மைல் வருது. ஸோ பட் வந்து அதை காட்டிக்கலை, பிஏ முன்னாடி அதை வந்து காட்டிக்கலை. ஸோ பிஏ கேட்கலாம், ஏன் சார் இதை செக் பண்ண சொன்னீங்க, வேறு எதுவும் விஷயமா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஏ கேட்குறாங்க. இல்லை நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து அமுச்சு விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நாம்ஜூனுக்கு வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவள் வந்து அந்த மெசேஜ் பண்ண அந்த பொண்ணு இங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே இருப்பாளா, சவுத் கொரியா இருந்தால் ஸோ அந்த இங்கே தானே இருக்கணும். ஸோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ வந்துட்டு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு ஒயனே பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒயன் ஒயன் நிற்பாங்க. ஸோ வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஆரமோட மைண்டில் வந்து இந்த பொண்ணாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நிறையா காலம் பார்த்துட்டு இருப்பாங்களே. ஸோ வந்துட்டு அதே மாதிரி ஒயனையும் பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே வந்துட்டு சாரிடா ஒயனோட கிட்டக்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அவங்கள சுற்றி வந்து நிறையா க்ரௌடாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே நெருங்கி வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ வந்து திடீர்னு வந்து ஈஷா லூஸ் என்ன பண்ணிடுது அப்படின்னா, அந்த அந்த நேம் என்னமோன்னு சொல்லியிருந்திருப்பேன், நம்லிமா. ஸோ அந்த நேமை சொல்லி ஈஷா டக்குன்னு கூப்பிட்டுருவா. ஸோ கூப்பிட்டுட்டோன்னே வந்துட்டு ஒயன் வந்துட்டு அவங்களே திரும்பி பார்த்துருந்துருப்பாங்க இல்லையா, பிகாஸ் அது வந்து அந்த நேம் அவங்க தானே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதை வந்து சொல்லி ஈஷா கூப்பிடவும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு திரும்பி பார்த்துருவாங்க. திடீர்னு ஏன்டி இந்த நேமில் கூப்பிட்ற என்னைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்து அந்த நேம் வந்து ஆரம்போட காலில் விழுந்திருக்குமா. ஸோ வந்து நாம்ஜூன் வந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நேம் வந்து காதில் விடுவோம் வந்து டக்குன்னு நின்றுடுறாங்க. ஸோ நின்றுட்டோன்னே வந்து அவங்களுக்கு அப்போ தான் தோணுது, ஸோ ஓகே இந்த பொண்ணு இல்லை போல இருக்குது, இது பொண்ணும் இல்லையா அப்படின்ட்டு வந்துட்டு வெக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு திரும்பிடுறாங்க. ஸோ திரும்பிட்டோன்னே வந்துட்டு இந்த மாதிரி திரும்பிட்டு வந்துட்டு எல்லா பொண்ணும் வந்து செல்ஃபி எடுக்கிறது, ஸோ சைன் வாங்குறது, ஸோ வந்துட்டு பார்த்துட்டே அப்படின்ட்டு ஹாப்பியில் வந்து இந்த சைடில் ஹக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு நிறையா. ஸோ வந்துட்டு வயன் இந்த மாதிரி பின்னாடி திரும்பி கூப்பிடுறாங்க. பிகாஸ் வந்து திரும்பினதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பிகாஸ் வந்துட்டு லீமா ஸோ வயன் அப்படின்னு தான் அந்த ஐடியில் இருந்திருக்கும். வந்து திடீர்னு வந்துட்டு நம்லிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிடவும் வந்துட்டு அந்த லீமா அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க அந்த ஐடியில். ஸோ வந்துட்டு திடீர்னு இந்த நேமை சொல்லி கூப்பிடவும் வந்துட்டு இவங்களுக்கு வந்து தெரியல, ஸோ ஆரம்புக்கு வந்து தெரியலை. ஸோ இந்த பொண்ணு இல்லையா வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக திரும்புகிறாங்க. ஸோ வந்துட்டு
வேகமாக திரும்பி சரி போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்துட்டு எல்லாருமே வந்து கூட்டிக்கிறாங்க மறுபடியும். ஸோ வந்து ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்படியே தான் போய்கிட்டே இருக்குது, டைம் ஸ்கிப் ஆகுது. பட் வந்து நாம்ஜூன் கிட்ட வந்து ஒயனுக்கு வர முடியல. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அது தடுக்குது, அவங்களுக்கு இது தடுக்குது. ஸோ கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஸோ ஆரம்க்கு வந்துட்டு இந்த பொண்ணு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கிட்டு திரும்பிடுறாங்க. ஸோ இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓகேடா, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஓகே பாய்.